முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள் சஹீஹ் முஸ்லிமிலும் வருகிறது பிக்திலாஃபின் யஸீர். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில் இரத்த உறவுக்கு உருவம் கொடுப்பானா? உருவம் கியாமத்துடைய நாளையில மீசான் தராசு இருக்கிறா இல்லையா? மீசான் தராசுல அல்லாஹ் எங்கட தொழுகைகளை, எங்கட நோன்புகளை, எங்கட ஹஜ்ஜிகளை, எங்கட அமல்களை நெருப்பான். யோசிக்கலாம், எப்படி நெருக்கிறது? ஹஜ்ஜை எப்படி நெருக்கிற? தொழுகை எப்படி நெருக்கிற? சகோதரர்களே, தொழுகைக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான், ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான். எல்லா அமல்களுக்கும் உருவம் கொடுத்துதான் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தராசியில் நெருப்பான். சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் இரத்த பந்தத்துக்கு உருவம் கொடுப்பானாம். வாயை படைப்பான், நாக்கை படைப்பான். அந்த இரத்த பந்தம் போய் முஅல்லகத்தும் பி அர்ஷிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷில் அப்படியே தொங்குமாம். கற்பனைக்கு எடுத்து பாருங்கள். உலகத்துல தப்பலாம், பணத்தை கொடுத்து தப்பலாம், பதவியை வைத்து தப்பலாம், அவரை வைத்து தப்பலாம். அவர் எனக்கு தெரியும், இவர் எனக்கு தெரியும், அந்த மினிஸ்டர் என்ற வலதுகை, இவர் என்ற இடதுகை. அங்க வலதுகையும் இல்லை, இடதுகையும் இல்லை. யாராலும் தப்ப முடியாது. எல்லாரும் ஒரே மைதானத்தில் தலையை குனிந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு நிற்க வேண்டிய நாள். இரத்த பந்தத்துக்கு உறவு கொடுக்கப்பட்டு, தோற்றம் கொடுக்கப்பட்டு, அது அல்லாஹ்வுடைய அரிசியில் போய் தொங்கிக் கொண்டு அப்படியே நோட் பண்ணுமா. யாரெல்லாம் போறான்? எல்லாரும் அதாலதான் போவோம். சொல்லுமா, யா அல்லாஹ், இன்னா போறானே, இவன் உலகத்தில் என்னை சேர்ந்து வாழ்ந்தவன், அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு. யா அல்லாஹ், இதோ போறானே, இவன் உலகத்தில் என்னை துண்டித்தவன், இவனை நரகத்துக்கு அனுப்பு. அல்லாஹ் அது சொல்வதை செய்வானாம். இதைவிட எச்சரிக்கை வேண்டுமா சகோதரர்களே?